தேவனுடைய அழைப்பு அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சிலி நாட்டிலேருந்து தான் சாட்சியை பகிர்ந்திருக்காங்க. சிலி என்பது தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் ஒரு ரிப்பன் போல் நீண்டு செல்கிற ஒரு நீண்ட குறுகிய நாடு. இங்கே இவர் பேர் என்ன அப்படின்னா சாமுவேல். இந்த சாமுவேல் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இயற்கணிதம், கால்குலஸ், இயற்பியல், வேதியியல் போன்ற பாடத்தில் தேர்ச்சி பெற முடியாமல் தவிச்சு வந்துட்டுருக்காரு. மேல்நிலை பள்ளியில் நன்றாக படித்த ஒரு மாணவர் அவர். ஆனால் இப்போ அவரால் படிக்க முடியாமல் தவிக்கிறாரு. இவற்றில் தேர்ச்சி பெற்றாதான் மின் பொறியாளராக வர முடியும். முதலாம் பருவ தேர்வுலையும் 2ஆம் பருவ தேர்வுலையும் இதே நிலை தான் அவருக்கு நீடிச்சிச்சு. பிறகு இறுதி தேர்வுக்கு ஆயத்தமாக கொண்டு இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு வினோதமான ஒரு செய்தி கிடைக்குது. அவருடைய உறவினர் சமூக ஊடகம் வழியாக ஒரு செய்தியை அனுப்புகிறாரு. சாமுவேல் இறையியல் பாடத்தை படி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. போதகர்களை பாராட்டி போடப்படுற மாதாந்திர வாழ்த்து செய்தியின் போது அவ்வாறு செய்தி வருது. ஏதோ பேச்சுக்கு தான் அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் நினைக்கிறாரு. அவரோட உறவினர் இவரை எப்படி இருக்க அப்படின்னு கூட விசாரித்து ஒரு வார்த்தை கூட எழுதியிருக்கல அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, அவரை இவர் கேட்குறாரு, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாமுவேல் பதில் போடுறாரு. அதுக்கு அந்த உறவினர், நன்றாக இருக்கேன், இறையியல் பாடத்தை படி அப்படின்னு சொல்லி திரும்பவும் எழுதுகிறாரு. சாமுவேலை ஒரு போதகராகும்படி சொன்ன அந்த முதல் நபர் அவர் மட்டுமல்ல, எப்போவுமே அவருக்கு இந்த மாதிரி கேட்குறவங்கள்ட்ட அவர் ஒரு பதிலை சொல்வாராம். அந்த பதில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சபை அங்கத்தினர்களை சந்திப்பதற்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கும் சபைக்காக வேலை செய்வதற்கும் நான் இறையியல் பாடத்தை படிக்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புகிறாரு. அதுக்கு அந்த நபர், அந்த உறவினர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெபி அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அனுப்புகிறாரு. சாமுவேலும் ஜெபிக்கிறதுக்காக உண்மையாக ஜெபிக்கிறாரு. அப்போ இறுதி தேர்வை எழுதுறதுக்கு போகிறாரு. அங்கே மேலே பார்த்து, தேவனே, நீர் தான் என்னோடு பேசுனீங்களா? நீங்கள் தான் என்ன அழைச்சிங்களா? நீர் என்னை அழைத்தால் அதை நான் புறக்கணிக்க விரும்பலை. ஆனால் அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். இது என்ன வருந்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு இது பிடிக்கலை. முதல் திட்டம் தோற்றால் 2ஆம் திட்டமாக அது இருக்கக்கூடாது. அது எனக்கு விருப்பமில்லாததாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு துறையிலேருந்து மற்றொரு துறைக்கு மாறுவது, எல்லாவற்றையும் விட்டு போகிறது தான் கஷ்டம். இருந்தாலும் பொறியியல் துறையிலேருந்து விலகணும். வீட்டில் இருக்க வெகு தொலைவில் உள்ள சிலி அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்துக்கு போகணும். அதனால் அவர் பெற்றோர் வருத்தமடையலான்னு நினைக்கிறார் இவர். பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னா, நினச்சி பார்க்க வேதாகமத்தில் வாசித்த ஆபிரகாம் அப்படியே தேவனுடைய சத்தத்துக்கு நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னோன்னே அவர் அப்படியே கிளம்பி போனாரே அப்படின்னு சொல்லி அதை நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சீஷர்கள் இயேசுவை பின்பற்றி சென்றதை யோசித்து பார்க்குறாரு. இயேசுவை புறக்கணித்த நபர்களை பற்றியும் சிந்தித்து பார்க்குறாரு. வேறு சிலர் முதல்ல தங்கள் பெற்றோரிடம் விடைபெறணும், தங்களுடைய சுதந்திரத்தை பெறணும்னு நினைக்கிறாங்க. அந்த நபர்களையும் நினச்சி பார்க்குறாரு. இயேசுவை மறுதளித்த நபர்களையும் அவர் நினச்சி பார்க்குறாரு. அவங்களெல்லாம் விரும்பவில்லை. அவருக்கு அது விருப்பமில்லை, நினச்சி பார்க்க விருப்பமில்லை. அப்போ சாமுவேல் தொடர்ந்து ஜெபிக்கிறாரு. அவர் ஞானஸ்தானமும் பெறுறாரு. அந்த சமயத்தில் வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதியை அவர் தேர்வு செய்கிறாரு. பொதுவாக அந்த சமயத்தில் தேர்வு செய்யப்படுகிற ஒரு வசனத்தை அவர் தேர்வு செய்யலை. அதுக்கு மாறாக அவர் என்ன படிக்கிறார்னா, மத்தேயு 28:19-20 தேர்வு செய்கிறாரு. அங்கு இயேசு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வேத பகுதியை யோசித்தவராக தான் ஒரு போதகராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்று சாமுவேல் உணர்ந்தார். அவருக்கு உணர்த்தப்படுது வேத பகுதியை வாசிக்கும்போது. பிறகு தனக்கு ஏன் சாமுவேல் என்று பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. வேதாகமத்தில் வர்ற சாமுவேல் பெற்றோர் போல இவரது பெற்றோர்களும் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. அதனால அவருக்கு
சாமுவேல்னு பேர் வைக்கிறாங்க. சாமுவேலோட அம்மாவை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருடைய அப்பாவுக்கு வந்து விதைப்பை புற்றுநோய் இருந்தது. கிட்டத்தட்ட அவர் மரித்து போகிற நிலையில் இருந்தார். அதனால் மருத்துவர்கள் வந்து இந்த விதைப்பையை வந்து அகற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆனால் தேவனுடைய திட்டம் வந்து வித்தியாசமாக இருக்குது. திருமணத்துக்கு பின்னாடி சாமுவேலோட பெற்றோர் குழந்தைக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது அவங்களுக்கு சாமுவேல் பிறக்கிறாரு. தேவனிடம் கேட்டு பெற்றேன் அப்படின்றதுனால அவருக்கு வந்து இந்த பேரை வந்து அவங்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தேவனுடைய சேவைக்காக அவரை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. தன் அற்புதமான பிறப்பையும் ஞானஸ்தானத்தின் போது தான் தேர்வு செய்த வசனத்தையும் சாமுவேல் யோசித்த போது, ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது என் பெற்றோரிடம் இதை பற்றி பேசணும், உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்போ சாமுவேல் என்ன செய்கிறாரு, தன்னோட அம்மா கிட்ட போய் அவர் சொல்கிறாரு. அவங்க அம்மா உடனே சம்மதம் சொல்கிறாங்க. அப்போ பொறியியல் படிப்பு உனக்கு ஒத்து வராது என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு முடிவுக்கு வரத்துக்கே யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த பொறியியல் படிப்பு பொறியாளராக வருவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினச்சிருக்கார், திட்டமிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொறியியல் படிப்பை படிக்கிறதுக்கு அதிக பணத்தை வந்து அவர் செலவழிச்சிருக்காரு. அதனால அவங்க அப்பா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாமுவேலோட தங்கையும் ஏற்கனவே இந்த சிலி அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வராங்க. சாமுவேலும் அங்கே போயிட்டாருன்னா 2 பிள்ளைகளும் இல்லாமல் வீடு வெறுமையாயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இறுதியாக சாமுவேலோட அப்பா வந்து இறையியல் படிப்பை படிக்கிறதுக்கு தேவனுடைய அழைப்புன்னு அவர் வந்து ஒத்துக்கிட்டு அவர் அனுப்புகிறாரு. சாமுவேல் தான் படித்து வந்த பல்கலைக்கழகத்திலிருந்து சிலி அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்துக்கு போகிறாரு. வகுப்புகள் தொடங்குவதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே அங்கே போய் சேர்ந்துடுறாரு. சாமுவேலை இறையியல் படிக்க சொன்ன அவரது உறவினரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாரு. தேவன் எனக்கு கொடுத்த அழைப்புக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் என்னை எங்கு அழைத்தாலும் அங்கு செல்ல ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லி சாமுவேல் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த காலனோட 13ஆம் வார காணிக்கையின் ஒரு பகுதி வந்து சிலி அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்துக்கு பயன்படும் சொல்லி இந்த இடத்துல சாட்சியாக சொல்லியிருக்காரு. இவர் அப்படியே வந்து இவர் வேற ஒரு படிப்பை படிச்சுட்டு இருந்தார். அந்த சூழலில் வந்து ஒரு நபரின் வழியாக ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, இறையியல் படிப்பை படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அவர் யோசித்தப்ப ஜெபம் பண்ணுங்க, ஜெபிச்சார். ஜெபிக்கும்போது கடவுள் வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு. அது அவருக்கு உணர்த்தப்பட்டு அவர் வந்து இறையியல் படிப்பை படிக்கிறாரு. அப்போ நமக்கான பாடம் என்னென்னா, நமக்கும் கூட கடவுள் வந்து யார் வழியாக வேணாலும் பேசுவார். அவருடைய பாதையில் போகிறதுக்கு நிறைய நேரங்களில் நம்ம சத்தியத்தை கேட்குறோம். நமக்கு நிறைய பேர் வழியாக வந்து செய்திகள் வருது. கடவுள் அவங்க வழியாக நம்மள்கிட்ட பேசுகிறாரு. நம்ம அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு கடவுள் நமக்கு அதை நம்ம அப்படியே கீழ்ப்படியணும்னு இல்லை, நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு வந்து உணர்த்துறாரு நமக்கு என்ன தாளந்து இருக்குது, நம்ம எந்த ஊழியத்தை செய்யணும், எந்த இடத்துக்கு போகணும், யாரோட நம்ம வந்து இருக்கணும், நம்மளுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கடவுள் வந்து நம்மளை நடத்துகிறாரு. அவர் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காரு. அப்போ நமக்கான தாளந்தை கொடுத்து நம்மளையும் அவர் பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்கும்போது கடவுள் உணர்த்துகிற காரியத்தில் நம்ம நடக்க முடியும். இந்த நேரத்திலும் கூட நல்ல ஒரு இந்த ஊழிய அறிக்கை எடுக்கிறதுக்கு தேவன் தாமே தயவு பாராட்டினாங்க. ஆமேன்.